ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் கோழிப்பண்ணைக்கு கொடுக்கக்கூடிய 50% மானியத்தை எப்படி பெறலாம், அது எப்படின்னா ஒரு 1,65,000 வரையும் கொடுப்பாங்க. அது எப்படி நம்ம பெற்றுக்கலாம், அது எப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன தகுதி இருக்குது நம்மளுக்கு, இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கவர்மெண்ட்டில் ஆஃபர் பண்ண அந்த ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க, இவ்வளோ வரையும் நம்ம ஆஃபர் பண்ணலான்னு. அந்த டார்கெட்டில் இன்னும் பாதி கூட கம்ப்ளீட் ஆகலை. அதனால் நம்ம அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணி அதில் தமிழ்நாடு நேட்டிவ் சிக்கன் ஸ்கீம்னு போட்டாலே வரும். அதில் ஃபஸ்ட் ஆர் செகண்டில் ஒரு லிங்க் வரும், டச் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழ்நாடு சார்ந்து வர்றது தான். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 2025 2026க்கான ஸ்கீம் ஓப்பன் பண்ணது தான் இது. இது வந்து எப்பவும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி என்னென்னா டோட்டல் தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ஸ்கீமில் கலந்துக்கிறதுக்காண்டி முதல் தகுதி என்னென்னா நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கணும். அப்புறம் குறைச்சபட்சம் ஒரு 625 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு சொந்த இடம் இருக்கணும். அப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 30% ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ பொதுவாக என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 50% சப்சிடி ஃபார் எக்யூப்மெண்ட் அண்ட் ஃபீடருக்கு. நீங்கள் செட்டு போடுறதுக்கான ஜாமான் வாங்குவீங்க, அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ஆகும்ல. அப்புறம் கோழிக்கு தேவையான ட்ரிங்கரு ஃபீடரு இதெல்லாம் வாங்குறதுக்கான செலவு, இது எல்லாத்தையும் சேர்த்து 50% வந்து உங்களுக்கு மானியத்தில் கொடுப்பாங்க. அப்புறம் 250 சிக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரீயாகவே. அப்புறம் போல்ட்ரி மேனேஜ்மெண்ட் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் வரையும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் கோழி வளர்த்துருந்தாலும் சரி, இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறதாலும் சரி, எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும், அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற கரெக்டான மெத்தடையும், எந்தெந்த மாதிரி நேரங்களில் எந்தெந்த மாதிரி வேக்சின் கொடுக்கணும், அது எப்படி ப்ராப்பராக கொடுக்கணும், இல்லை ஒருவேளை அதுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தேவைப்படுற கிளாஸையும் இது எல்லாத்தையுமே சேர்த்து எடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் வைக்கிற கோழிப்பண்ணை மூலியமாகவே அதுலேருந்து கிடைக்கிற எக்கை வச்சியும், அதை வச்சு நம்ம சேல் பண்ணுற சிக்கனை வச்சியும் 2,31,000 வரையும் அதனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக ஒரு பொல்ட்ரி ஃபார்முக்காண்டி ஒரு தனி வெப்சைட் வச்சிருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்காண்டி அறிவிச்சார நான் சொல்கிறேன். மொத்தம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு 20 பேர் நாட்டுக்கோழி ஃபார்மை நம்ம 50% மானியத்தில் வச்சுக்கிறதுக்காண்டி ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 20 பேரை தேர்ந்தெடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் அதை அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சென்னை அனுப்பி வைப்பாங்க. நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கான கோழி கொட்டகையும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஃபீடர் ட்ரிங்கர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இற வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, இது எல்லாத்துக்குமான சப்சிடியும் 50% வழங்குவாங்க. அப்புறம் கோழி வளர்த்தா நம்ம உடனே அதனால ப்ராஃபிட் பார்த்துட முடியாது. அதனால 4 மாதத்துக்கு தேவையான ஃபீடோட காஸ்ட்டோட செலவு இது எல்லாத்தையும் சேர்த்து 1,65,625 ரூபா உங்களுக்கு வந்து மானியமாக கொடுப்பாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அமைக்கிறதுக்கு பேலன்ஸ் தேவைப்படுற அந்த 50% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் பேங்க் மூலியமாவோ இல்லை நீங்கள் வச்சிருக்க இது ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாவோ நீங்கள் தான் தட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு பயனாளிகளுக்கும் 4 வாரத்தில் ஆனால் அப்படின்னா ஒரு மாதம் சைஸில் உள்ள 250 கோழி குஞ்சு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு சொந்தமாக 625 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும். அது என்னன்னா மனித குடியிருப்புக்கு 100 to 200 மீட்டர் தள்ளி இருக்கணும். அப்புறம் நீங்கள் எந்த இடத்துல பண்ணை அமைக்க போறீங்களோ அந்த ஊர் சார்ந்து நீங்கள் இருக்கணும். நீங்கள் அந்த ஊர்லேயே தான் குடியிருக்கணும். அப்புறம் தேர்ந்தெடுத்திருக்க 20 பேரில் 30% வந்து SC/ST இருக்கணும். அப்புறம் ஆதரவற்று இருக்கவங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை. அப்புறம் இது மாதிரியே நீங்கள் முன்னாடி எதுவும் கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து இதுக்கு நாட் எலிஜிபிலிட்டி. இந்த ஸ்கீம் மூலயமா நம்ம திரும்ப அப்ளை பண்ண முடியாது. ஒரு வாட்டி வாங்கிட்டு அவ்வளவுதான். அப்புறம் யார் இதில் பயனாளிகளா இருக்கீங்களோ உங்களோட ஆதார் கார்டு, சிற்றடங்கள் இடத்துக்கு வந்து அது வந்து VAO வாங்கணும். அந்த சிற்றடங்களோட ஜெராக்ஸ், அமைக்க போற கோழி கொட்டைகள்லேருந்து நீங்க வளர்க்க போற கோழிகள் வரையும் நீங்க பண்ண போறீங்க இல்ல செலவு, அதுல 50% வந்து நம்ம தான் காசு போடுற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களோட VAO நீங்க வந்து இதை கடைசி 3 வருஷத்துல நம்ம இது மாதிரி எதுலையும் பயனடையலைன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். இதை நீங்க எங்க போய் அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கால்நடை மருத்துவமனை இருக்கும்ல உங்களோட ஏரியால, அப்படின்னா வெட்டனரி ஹாஸ்பிட்டல் வந்து உங்க லோக்கல் ஏரியாவில் இருக்கும். அங்கே போய் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். இந்த ஸ்கீம் வந்து எல்லா மாவட்டத்திலையுமே வந்து செயல்படுது. அதனால நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த கால்நடை மருத்துவமனையில் தான் நீங்கள் போய் அதை அப்ளை பண்ணணும். ஃபார்மிங் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது வேலை பார்க்கணுன்னு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த கோழிப்பண்ணையில் இறங்கலாம். ஏன்னா நம்ம ஒரே விஷயத்தை நம்ம வந்து இப்போ மாடு வளர்க்குறத மட்டும் பண்ணி இல்லாமல், ஆடு வளர்க்குறத மட்டும் பண்ணி இல்லாமல் ஒரு இன்டகிரேட்டிங் ஃபார்மிங்காக நம்ம சேர்த்து வைக்கல இது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம டோட்டலாக மேக் பண்ணது என்னென்னா கோழி கொட்டகைக்காண்டி உள்ளது தான். ஆனால் கோழி சிட்டுக்குன்னு இல்லாமல் கோழி வளர்க்குறதுக்கு மட்டுமே கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் வெட்டனரி ஹாஸ்பிட்டலில் தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து மாநிலத்தில் ஃபுல்லாக அறிவிச்சிருக்க ஸ்கீம் வந்து, ஆனால் இது இல்லாமலே நிறைய ஸ்கீம் வந்து இருக்குது மாவட்டங்களுக்கு மட்டுமே. அதை வந்து நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க உங்கள் ஏரியாவில் இருக்க வெட்டனரி ஹாஸ்பிட்டலில் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒரு பொல்ட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையுமே நம்ம சேனலில் டெய்லி அப்டேட்டாக போட்டுக்கிட்டு இருப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும்.